தமிழே 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 உயிரும் மெய்யும் உயிர் மெய்யாயுதம் உயிரும் மெய்யும் உயிர் மெய்யாயுதம் தமிழெழுத்தின் கருவறையே தமிழுக்கென்றும் இல்லை வரையறையே போற்றி போற்றி தமிழே போற்றி 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 தமிழே போற்றி ஓ தமிழே ஓ தமிழே அமுத மொழியே அழகு தமிழே அடங்க மறுக்கும் ஆண்மை தமிழே உயிரில் ஓடும் உணர்வு தமிழே உலகை ஆளும் திமிரான் தமிழே மூன்று சங்கங்கள் வளர்த்த தமிழே இயலிசை நாடகம் கொண்ட தமிழே பைந்தமிழ் முத்தமிழ் செந்தமிழ் தமிழே முரசு கொட்டி பரிசாற்றும் தமிழே தடைகள் உடைக்க குடைகள் விரிப்போ தாய்மொழி காத்திடவா தலைமுறைகள் தாண்டி தடங்கள் பதிக்க தமிழ் மொழி பேசிடவா ஓ தமிழே ஓ தமிழே ஓ தமிழே ஓ தமிழே தோம் தோம் தத்தித்தோம் தாம் தோம் தத்தித்தோம் தோம் தோம் தத்தித்தோம் தாம் தோம் தத்தித்தோம் சங்க கால தொன்மை தமிழ் சங்கமருவிய கால தமிழ் பக்தி இலக்கிய கால தமிழ் இன்று மைய கால தமிழ் தை தை தகதித்தோ தை தை தகதித்தோ தை தை தகதித்தோ தை தை தகதித்தோ 17 மேல் கணக்கும் 17 கீழ்கணக்கும் தமிழ் பண்பாட்டை சொல்லும் தை தை தகதித்தோ நல்ல நீதியை சொல்லும் காப்பியங்கள் இலக்கியங்கள் தமிழ் வீரத்தை சொல்லும் தை தை தகதித்தோ தகதகதித்தோ சங்ககால இலக்கிய தமிழே தகதகதித்தோ பல்லாயிரம் ஆண்டுகள் தமிழே தகதகதித்தோ தொல்காப்பியம் தந்த தமிழே தகதகதகதித்தோ கடல் தாண்டி ஆளும் தமிழே அமுத மொழியே அழகு தமிழே அடங்க மறுக்கும் ஆண்மை தமிழே ஆனா அவனா அன்பின் வடிவம் நீ அம்மா ஈனா ஈயனா இறைவன் மகம்மா ஊனா ஊவனா உயிரும் உணர்வும் நீ அம்மா ஏனா ஏனா எல்லாமே அம்மா ஐயனா ஐயனே இல்லை மனதில்லை அம்மா ஓனா ஓவனா இல்லை நாமண்ணா அவனா அக்கண்ணா அவை சொல்ல அமுதம்மா
அர்ச்சனா அவள் சொல்லு அமுதம்மா. Accueillir, vous remercier déjà de votre invitation, ce bel accueil, vraiment, c'est trop. Merci beaucoup. La ville de Fos met beaucoup d'importance à accueillir et à faire en sorte qu'il y ait énormément d'associations en Fos. Nous aimons beaucoup les associations. Voilà, nous aimons bien que ce soit diversifié. Et vous, je suis très très heureuse d'être à vos contacts aujourd'hui. Je savais que vous existiez, j'avais vu quelques danseuses d'Enfos, parce que j'habite en face du lycée, donc je les voyais le dimanche quelquefois sortir. Je suis très heureuse maintenant d'être là avec vous, de faire votre connaissance à tous. Je suis heureuse aussi que vous continuez dans vos coutumes et votre langue. Surtout, c'est très très important de savoir d'où on vient et pour savoir où on va, on dit toujours. Donc, il faut cultiver vos racines, c'est important. Partagez avec nous. Nous sommes ouverts, très ouverts à Fos, à toutes les cultures. Donc la vôtre et plein d'autres. Alors je vous souhaite la bienvenue et je vous dis encore un grand merci à tous de nous avoir accueillis et à ton discours qui nous a touchés. Merci beaucoup. Je travaille auprès de Madame la maire et je m'occupe de tout ce qui est les cultures et la coopération internationale. C'est pour ça que ça me parle beaucoup d'être avec vous ce matin. Je suis très touché aussi d'être présent à vos côtés et de l'accueil que vous nous avez réservé. Moi je suis très attaché à la culture, mais je suis encore plus attaché aux cultures avec un S. Et quand on fait vivre les cultures, தோம் தோம் தத்தித்தோம் தாம் தோம் தத்தித்தோம் தோம் தோம் தத்தித்தோம் தாம் தோம் தத்தித்தோம். சைவம் வைணவம் வாழ்ந்த தமிழ், சித்தராழ்வார்கள் வளர்த்த தமிழ், கபிலர் கம்பர் கண்ட தமிழ், வள்ளுவர் ஔவை கொண்ட தமிழ். தை தை தகதித்தோ தை தை தகதித்தோ தை தை தகதித்தோ தை தை தகதித்தோ. இளங்கோவடிகள் பாரதியும் கண்ணதாசன் மனோன்மணியும் தமிழ் தலை நிமிர தொண்டாற்றி தை தை தகதித்தோ. சேர சோழ பாண்டியரும் ஆண்ட பூமி ராஜ்யமும் நம் தமிழ் சொல்லும் தை தை தகதித்தோ தகதகதித்தோ. தமிழ் புலவர்கள் அறிஞர்கள் எத்தனை தகதகதித்தோ. தமிழ் கவிஞர்கள் பித்தர்கள் எத்தனை தகதகதித்தோ. தமிழ் சிறப்புகள் எத்தனை எத்தனை தகதகதித்தோ. தமிழ் உயிரெனும் மனிதர்கள் எத்தனை. தமிழே 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 தமிழே.
நாங்கள் இந்த தமிழ்ச்சோலையின் ஊடாக எங்களுடைய பிள்ளைகளுக்கு தமிழ் மொழியையும் எங்களுடைய பண்பாட்டு விழுமியங்களையும் கடத்துவதற்கு ஒரு ஆரம்ப விதையை தூவியிருக்கின்றோம் இந்த இடத்தில். இது மிகப்பெரிய விருட்சமாக வளர்ந்து பயன் தர வேண்டும் என்பதுதான் எங்கள் எல்லோருடைய வேண்டுதலாகவும் இருக்கிறது. எங்களுடைய இந்த முயற்சியின் ஊடாக எங்களுடைய தாய்மொழியை மட்டுமல்லாமல் அவர்களுக்கு நற்பண்புகளையும் எங்களுடைய கலைகளையும் எடுத்து சொல்ல வேண்டியது எங்களுடைய கடப்பாடாக இருக்கிறது. அந்த வகையிலே இந்த பிரதேசத்திலே அதற்குரிய வாய்ப்புகளை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்த இந்த நகரசபையைச் சேர்ந்தவர்களுக்கு எங்களுடைய மேலான நன்றிகளை இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்களுடைய அனுமதி கிடைக்காமல் விட்டால் இது மிகவும் ஒரு சிக்கலான விடயமாக இருந்திருக்கும். ஆனால் அவர்கள் எங்களுடைய முயற்சிக்கு ஆதரவாக முன்னின்று இந்த எங்களுடைய பணி சிறக்க உதவி செய்திருக்கிறார்கள். அடுத்து இங்கு பாடசாலைகள் ஆரம்பிக்கின்றோம் என்று நாங்கள் அறிவித்ததும் அதற்கு ஆதரவாக வந்து நின்ற பெற்றோர்களை இந்த இடத்திலே நாங்கள் கண்டிப்பாக நினைவு கூற வேண்டும். பெற்றோர்களுடைய ஆர்வம்தான் எங்களுக்கு அடுத்தடுத்து இந்த பாடசாலையை நல்ல முறையிலே கொண்டு செல்ல வேண்டும் என்ற உந்துதலை எங்களுக்கு ஏற்படுத்தியது. அவர்கள் கேட்ட கேள்விகள் எங்களுக்கு இன்னும் சரியான முறையிலே நாங்கள் இந்த இடத்திலே பாடசாலைகளை கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணப்பாடை உருவாக்கியது. அந்த வகையிலே தொடர்ந்து இந்த பெற்றோர்களுடைய ஆர்வமும் அவர்களுடைய ஒற்றுமையான உதவிகளும் எங்களுக்கு வேண்டும் என்று இந்த வேளையிலே வேண்டிக் கொள்கின்றேன். இந்த ஒற்றுமையும் அவர்களுடைய அக்கறையான செயற்பாடும் இருந்தால் இன்னும் பல செயல் திட்டங்களை இந்த பிரதேசத்திலே நாங்கள் முன்னெடுக்க முடியும். வெறும் மாணவர்களுக்கு எங்களுடைய தமிழ் மொழியை மட்டும் கற்பித்ததோடு நின்று விடாமல் ஏனைய பல விடயங்களிலும், அதாவது எங்களுடைய சமூகத்தில் நிலவுகின்ற ஏனைய பிரச்சனைகள், ஏனைய குறைபாடுகள் போன்றவற்றையும் நாங்கள் நிவர்த்தி செய்வதற்கு உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு மிகவும் தேவையாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் சொல்ல வேண்டும். ஒவ்வொரு இடங்களிலும் நாங்கள் புதிய பள்ளிகளை ஆரம்பிக்கின்ற போது அந்த இடங்களிலே அதை பொறுப்பாக நடத்தக்கூடியவர்கள் யார் என்பது, அவர்களை தெரிவு செய்வது என்பது எங்களுக்கு ஒரு சிக்கலான விடயமாகவே இருந்து வருகிறது. ஏனென்று சொல்லி சொன்னால் ஒவ்வொருத்தரும் எல்லாரும் கதைப்பதற்கு தயாராக இருக்கிறார், ஆனால் பொறுப்பாக நின்று அதனை நான் நடத்தி தருகின்றோம் என்று சொல்வதற்கு மிகவும் அரிதானவர்களே வருவார்கள். அந்த வகையிலே இந்த நகரத்தினை நாங்கள் தெரிவு செய்கின்ற போது அந்த நகரத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்று இங்கு இந்த தமிழ்ச்சோலையை நல்ல முறையிலே நடாத்துவதற்கு முன்னின்று உழைத்த இந்த சங்கத்தினுடைய தலைவர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு அவருடைய துணைவியாரை பற்றி நாங்கள் குறிப்பிட வேண்டும். நாங்கள் 10 அடி பாய்ந்தால் அவர் 50 அடி எங்களுக்கு முன்னாக நின்று இதனை நன்றாக நடத்த வேண்டும் என்று எங்களுக்கு தொலைபேசி அழைப்பு, அடிக்கடி தொலைபேசி அழைப்பு வரும். அப்படி ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து இந்த தமிழ்ச்சோலையை செய்திருக்கிறார். அவர் தொடர்ந்து இந்த தமிழ்ச்சோலையினுடைய நிர்வாகியாக தொடர்ந்து உங்களுக்கு சேவையாற்றுவார். தொடர்ந்து துணை நிர்வாகியாக ஆசா ஆசிரியர் அவர்கள் இருந்து இந்த பணியை ஆற்றுவார். தொடர்ந்தும் அவர்களுடைய சேவை எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று இந்த வேளையிலே வேண்டிக் கொள்கின்றேன். உண்மையிலேயே இந்த தமிழ் சோலை பற்றிய பல முரண்பாடுகள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். புதிய பாடத்திட்டம், பழைய பாடத்திட்டம் என்றெல்லாம் பல முரண்பாடுகள் இருக்கிறது. உண்மையிலேயே இந்த பாடத்திட்டம் உலகளாவிய ரீதியிலே அனைவராலும், அனைத்து நாடுகளாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பாடத்திட்டமாக, அங்கீகரிக்கப்பட்ட பாடத்திட்டமாக இருக்கிறது. நகர சபையினாலும் அங்கீகரிக்கப்பட்ட பாடத்திட்டமாக இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் இங்கு பணியாற்றுகின்ற ஆசிரியர்களுக்கு நாங்கள் சேவை நலன் விருதினை இந்த நகர சபையினூடாக எதிர்காலத்திலே அவர்களுடைய ஒப்புதலோடு பெற்றுக் கொடுக்க இருக்கின்றோம். ஆக அந்த வகையிலே ஆசிரியர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும் என்று நம்புகின்றோம்.